வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலாக நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய பழுத்த தக்காளி, 4 பேரிச்சம்பழம் விதைகளை நீக்கிட்டு இதை மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி திராட்சை இதில் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேரிச்சம்பழம் விழுது இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அளவுகள் கம்மியாக போடுறதுனால தக்காளி 2 எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பழங்களோட அளவுகள் அதிகமாக போடுறீங்கன்னா தக்காளியோட அளவும் அதிகமாக்கிடுங்க. இந்த நெய்யிலே தக்காளி நல்லா வதங்கின பிறகு நெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற பழங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்க்கரையை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்த பிறகு நல்லா ஷைனிங்காக மாறிடும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி அதுக்கப்புறமா நெய் இதிலேருந்து பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழங்களை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பழங்கள் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆப்பிளில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக திராட்சை, இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லேசாக வெந்த பிறகு இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். கரண்டியாலே நல்லா இது மாதிரி மசிச்சு விடலாம். அப்போ தான் நமக்கு பச்சடி சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எசன்ஸையும் சேர்த்த பிறகு லேசாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைல் ஃப்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.